ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. எனக்கும் இந்த இவங்களோட எனக்கு இப்போ நான் வேலை பார்த்தது கிட்டத்தட்ட 2005 6 நான் எஸ்பி கோயம்புத்தூராக இருந்தேன். அந்த காலத்தில் எனக்கும் உங்களுக்கும் எந்தவித அறிமுகமும் கிடையாது. அதில் நியூஸ் என்னை பார்த்துட்டு வீட்டில் சொன்னாங்க. அப்புறம் உங்கள் மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து காட்டினாரு. அந்த ஆடியோ அந்த அம்மா கொடுத்துருக்க ஆடியோ கிளிப்பிங்கை பார்த்தேன். ஆடியோ ரெக்கார்டிங் அந்த அம்மா அந்த காரியம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி காரியம்னா அது பொறுத்த வரைக்கும் சூசைடு சொல்கிறாங்க. அந்த காரில் மருந்து குடிச்சிட்டு செத்து போச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்கல்ல. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வினாடிகளுக்கு முன்னாடி இருக்கிறத அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது அந்த இதை கேட்ட பிறகுதான் சரி நல்லா இல்லை, அவங்கள்ட்ட ஒரு ஆறுதலும் சொல்லணும், எப்படி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பண்ணா என்னுடைய தனிப்பட்ட இதில் நான் உள்ள வரேன். இவங்க நீ கூப்பிடலை, இவங்களுக்கு எனக்கும் பழக்கம் கிடையாது. நானா தனிப்பட்ட முறையில் என்னுடைய இதில் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ வந்துகிட்டு இருக்கேன். விவசாய சங்க மீட்டிங் முடிஞ்சிச்சு. அதை அட்டன் பண்ணிட்டு இங்கே தான் வர்றேன். வந்திருக்க போகும்போது அதை பார்க்கும்போது கொஞ்சம் மூவிங்காக இருந்தது. பாப்பா என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மற்றதெல்லாம் நம்ம மெச்சூர்டு டாக் இருக்குது. நம்ம மெச்சூர்டாக பேசிச்சு பாவம். சின்ன வயசு 27 வயசு பிள்ளை அப்படி சாப்பிடுக்கும் போது என்னுடைய டியூட்டிக்காக இங்கே வந்தேன். என்னுடைய கடமையில் நான் வந்தேன். பார்த்துட்டு இவங்களோட பேசினேன். இப்போ இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா கடைசியில் அந்த இறப்பதற்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்கிறதுலையே அது ஒரு மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட். இது போக இவங்க ரொம்ப கொஞ்சம் வெல் இன்ஃபார்ம்டாக வேற இருக்காங்க. இவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவுன்சில் இருக்காங்க, கூடிய இருக்கிறாங்க. மிஸ்டர் கவுன்சில் யங் அட்வொகேட்டு அவங்க வர்றாங்க. சார் கவுன்சில் வந்துகிட்டு இருக்காங்க. கவுன்சிலையும் கூட இருக்கிறாங்க. கவுன்சில்ட்டையும் நான் பேசினேன். மொத்தத்தில் எஃப்ஐஆர் படித்து காட்டினாங்க. அதையும் பார்த்தேன். அது சாதாரணமாக கொடுத்துருக்காங்க. சூசைட் 174 அன்நேச்சுரல் டெத். இப்போ 194 புதுசு கோர்ட்டில் அதுதான் அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பாப்பா இறந்ததுக்கு முன்னாடி கொடுத்தது மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்கான்ட்ரவர்டிபிள் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். அதை அவங்களும் எவ்வளோ பெரிய கொம்பன் டிஃபென்ஸால கூட உடைக்க முடியாது. பெரிய டிஃபென்ஸ் லாயராக இருந்தால் கூட அதை உடைக்க முடியாது. இம்மீடியட்லி பிஃபோர் தி ஆக்ட் ஆஃப் சூசைட் ஷி ஹஸ் கிவன். அது மனசுக்குள்ள ரெண்டா பிரிக்குது. மென்டல் டார்ச்சர் எவன் பண்ணா, பிசிக்கல் டார்ச்சர் யார் பண்ணாங்கிற ரெண்டா பிரிச்சு கொடுக்குது புள்ள. ஆனால் சொல்ல போகும்போது மற்றது வேற கண்டென்ட்லாம் இல்லை. டார்ச்சர்னால நான் முடிச்சுக்கிறேன், அதோடைய டெத், அதோடைய இது போக இன்னொரு வார்த்தை, என்னால் இன்னொரு திருமணம் பண்ணி இன்னொரு வாழ்றது எனக்கு அது அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை. ரெண்டாவது நான் வெளியில தான் பெரிய தைரியமா நான் காட்டிக்கிட்டேன். நான் அப்படி இல்லைப்பா அப்படிலாம் சொல்ல போகும்போது ரொம்ப சங்கடமா இருந்தது. ஸோ மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டை ஏற்கனவே அந்த கார்லேயே எடுத்து சீஸ் பண்ணியிருக்காரு. கார்லேயே சீஸ் பண்ணி கோர்ட்டுக்கு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்திருக்காரு, இன்வெஸ்டிகேட்டர் எடுத்திருக்காரு. எடுத்து எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் மூலமா அதை கோர்ட்ல கொடுத்துட்டாங்க. கோர்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க லேபரேட்டரி சார் கொஞ்சம் வருங்க லேபுக்கு போயிடுச்சுன்னா அதுல அவங்க டெக்னிக்கலா ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அது ஒன்று போதும் அவங்களுக்கு. அதுல ஃபேப்ரிகேஷன் இருக்குதுன்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு எவிடன்ஸை வச்சே ட்ரையல் நடந்துச்சு அப்படின்னா 1 வாரத்திலேயே அவங்க கண்டிப்பா தண்டிச்சு போடுவாங்க. என்னுடைய கணக்கு என்னுடைய இதில் கொடுத்துருவாங்க. இது போக ஃபர்தரா ஏதோ டவுரி டிமாண்ட் எல்லாம் இருக்க வரையும் அப்படிலாம் சொன்னாங்க. அதை அவங்க ஆர்டிஓ அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு. ஆர்டிஓ கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் அவர் அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை கொடுப்பாரு. அது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால யார் எது கொடுத்தாலும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் ட்ரையல் கோர்ட் அவங்க தான் பண்ணுவாங்க. அந்த இதில் இன்ன வரைக்கும் டிஎஸ்பி தான் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. டெத் வித்தின் 7 இயர்ஸ்னால அவங்க தான் பண்ணணும். அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இங்க மட்டும் இல்லாம துரோ சட்டம் இது டெத் வித்தின் எத்தனை நாள் சார்? 78 டேஸ் அப்படின்னு தான் வருது. அதுல எல்லாம் பண்ணும்போது பெற்றவங்களுக்கு அந்த வலி இருக்கும், தாங்க முடியாது. வலி ரொம்ப நாளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வழக்குகளை எஸ்பி முன்னோர் அப்படின்னா மாவட்ட எஸ்பி இருக்கிறாங்க, அவங்களே முன் செய்யும். ஆனா மாவட்ட எஸ்பி இது மாதிரி வழக்குகளை இதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட இழைக்கப்பட்ட கொடூரம் இல்லையா, இது மாதிரி விசாரிச்சிருக்காங்கன்னா இது இவங்களுக்கு தேவையில்லை, நான் சொல்றேன் பொதுவா. ஆனா தமிழ்நாட்டில் ஹிஸ்ட்ரியில இல்லை. தமிழ்நாட்டில் ஹிஸ்ட்ரியில் இது பெரிய வருத்தம். நீங்க எஸ்பி மாவட்ட எஸ்பின்னு சொல்லி பெரிய கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. 38 எஸ்பி 38 மாவட்டத்தில் இருக்காங்க. இவங்க யாராவது ஒரு ஆளு இந்த கவர்மெண்ட்லயோ இந்த 4 வருஷத்துக்குள்ள இதே மாதிரி இன்சிடென்ட்ல இப்படி நடந்திருக்கு, பச்சை குழந்தைய கூட கொண்டுருவா. இதெல்லாம் பெரிய கிரேவஸ்ட் ஆஃப் த கிரேவ் கிரைம். என்னுடைய டியூட்டியில என்னுடைய கடமையில இதை நான் டியூட்டியில இது எனக்கு சார்ஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நான் எடுத்துக்கிறேன்னா, என் வாழ்க்கையில காக்கி சட்டை போடல கொடூரமான குற்றம் இது வேற எதுவும் இருக்காதுன்னு சொல்லி நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி எழுதியிருந்தாங்கன்னா அவங்க இந்த சமுதாயத்துல ஈடுபாடு இன்வால்மெண்ட் இருக்குங்கிறத நல்லா காட்டலாம்.
ஏற்கனவே போலீஸ் லெஜிட்டிமேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா போலீஸ் அதிகாரத்தையும் அதனுடைய செயல்பாட்டையும் பொதுமக்கள் வந்து அதை வச்சு பார்த்து நம்பிக்கை வைப்பாங்க. நல்லா இருக்குங்க, நேர்மையானவங்க. நம்ம இப்ப எங்க பார்த்தாலும் போலீஸ் லெஜிட்டிமேட் அடி வாங்கி தூங்குது. போலீஸோட லெஜிட்டிமேட் ஏத்துக்க மாட்டேறாங்க. எனக்கே கூட பயமா இருக்கு, என்னை போலீஸ் ஆஃபீஸர் ஏத்துக்கிடுவாங்களா அப்படி, அந்த அளவுக்கு மனக்கவலை. எங்க பார்த்தாலும் ஸ்டேஷன்ல போட்டு இடிக்கிறான்ற. அப்போ சூப்பர்வைசரி இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. சூப்பர்வைசரி இன்ஸ்டிடியூஷன் அடிஷனல் டிஜிபி ஐஜி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா? இவங்கெல்லாம் இறந்துட்டாங்களா? இல்ல ஒருவேளை திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அவங்க ஊமி ஆயிட்டாங்களா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய மாதிரிலாம் வருது. அப்படின்னா இவங்கெல்லாம் இருந்தா இப்படி எல்லாம் நடக்காது. காவல் நிலையங்கள்ல நடக்காது. இதனுடைய விளைவு வந்து எனக்கு ஒரு கடமை இருக்கு. நான் 30 வருஷம் இந்த காவல் நிலையத்துல உழைச்சவன். இந்த காவல் நிலையத்துல உழைக்க போகும்போது அதனுடைய பெருமையை சிரமம் பார்க்காம மெதுவா கட்டி இந்த எஸ்பியா இந்த மாவட்டமா அப்படிங்கிறது போலீஸுக்கு ஓரளவுக்கு பெருமை சேர்த்தனா வந்து வெளிநாட்டுக்காரங்க உங்க மாதிரி பிரஸ்காரங்க சொல்லணும். சிறுமை சேர்க்காம இருந்தேன். அந்த கடமையில நான் வந்து இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இது மாதிரி இதெல்லாம் எஸ்பிஸ் வரணும். முக்கியமா லேடி எஸ்பிஸ் வரணும். உதாரணத்துக்கு இது போக ஐஜின்னு ஒரு ஆள் இருப்பாரு இங்க. அவர் பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு கடமை இருக்கு, அவர் விட்டு விலக முடியாது. இவங்களுக்கெல்லாம் என்ன காரணம்னா வேலை தெரியல. அப்படின்னா வேலைன்னா நாலேஜ் ரிலேட்டிங் டு ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸ் ரிகார்டிங் இன்வெஸ்டிகேஷன் தெரியாதனாலையும் பய உணர்வுல அந்த பாக்ஸில் போய் இவர் நிற்பாரு, கேள்வி கேட்பாரு. அந்த பாக்ஸில் நிற்கிறதுக்கு அவங்க பயந்துக்கிறாங்க. ஏன்னா ஹெவி ஹெட்டட் லாயர்ஸ் வந்து கிண்டி கிளங்கெடுப்பாங்க. கிராஸ் கிளக்கெல்லாம் போகும்போது சில நேரங்களில் இன்சல்டிங் கொஸ்டின்ஸ்லாம் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் போகணும். ஏன்னா பப்ளிக் லைஃப்ல வந்துட்டோம்னா பெரிய வேலைகளை கடமை செல்லும் போது சில சிராய்ப்பெல்லாம் ஏற்படுத்த இதெல்லாம் இருந்துட்டு. ஏன்னா பொதுமக்கள் அவங்க சேலரி கொடுக்கறதுக்காக மட்டும், டேக்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும், சம்பளம் கொடுக்கறதுக்காக மட்டும் நம்ம வேலை பார்க்கணும். அப்படிப்பட்ட வேலை இல்லை. இந்த வேலை வந்து சர்வீஸ் டு த காஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம். ரிப்பீட், சர்வீஸ் டு த காஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம். தட் ஷுட் பி தி ரிலிஜன் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர். போலீஸ் ஆஃபீஸரோட மதம் இந்து, முஸ்லீமு, கிறிஸ்தவ மதமா இருக்க முடியாது. ஏழைகளுக்கு, கிரைமால பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு அவங்களுக்கு தொண்டு செய்யறது அவங்களுடைய மதமா அவங்க ஏத்துக்கிடணும். ஒவ்வொரு மாவட்ட எஸ்பியும் இது ஒரு பெரிய அட்வைசரியா எடுத்து நான் ஏதோ பெரிய கிழிச்சவேன்னு சொல்ற மாதிரி எடுக்கக்கூடாது. நெகட்டிவ் அவங்க என்னை பார்க்க கூடாது, முன் வரணும். இதுக்கு காரணம் என்ன? மொழி தெரியாதவங்களை கொண்டாந்து உள்ள தள்ளுறாங்க. நல்லா பேசுறாரு சார், பேசுறான்னு வந்து எடுக்க வேண்டியதானே கேச. நல்ல தமிழ் பாடம்லாம் போடுறாரு, நல்ல பாடெல்லாம் போடுறாரு, வா உள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. சேலரி கொடுக்கறத வச்சு நான் ஒண்ணு சொல்லல. உன்னுடைய இன்வால்மெண்ட் என்ன? குத்துக்கல் மாதிரி உட்கார முடியாது. கேட்டா சூப்பர்வைசர் ஆஃபீஸர், நாலடி ஆஃபீஸர், இது எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டே இருப்பேன்? எவ்வளவு நாளைக்கு? இப்போ கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ போலீஸ் லெஜிட்டிமேஷன் ஏற்றுக்கொள்ள தன்மை எங்க வந்து நினைக்குது? கிட்டத்தட்ட நெருக்கி 10-20 வந்துருச்சு. 90 பேர் போலீஸ் வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிகழ்வு நடக்கும்போது எஸ்பிகள் முன்ன வந்து இந்த போலீஸினுடைய இமேஜை காப்பாற்றணும். அப்படி காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்பி இந்த கேஸை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, ஒரு இது மாதிரி வழக்குகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன செய்யும்? எஸ்பியே வந்து விசாரிக்கிறார் சார், எங்களுக்கு மனசுல நல்ல தைரியம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கதா நான் நினைக்கிறேன், நான் ஃபீல் பண்றேன். தட்ஸ் ஆல். இப்போ எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேளுங்க சார். இது அதிகமா இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமா இருக்கு சார். டிஎஸ்பி பண்றாரு லீகலா, டாக்குமெண்ட் வைட்டல் டாக்குமெண்ட்டை சீஸ் பண்ணிட்டேன்னு அட்வொகேட் சொல்றாரு. இந்த அட்வொகேட் வந்து வழக்கமா எப்படின்னா விக்டிமுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. விக்டிம்னா பாதிக்கப்பட்டவங்க இல்ல, பாதிக்கப்பட்டவங்க அரசு வக்கீல் இருப்பாங்க, அவங்களதான் நம்பி இவர் இருக்கணும். இப்ப அப்படி காலம் கிடையாது. அவர் சில நேரங்கள்ல வழி தவறுவார். புரியுதா? எதுக்குன்னு புரியுதா? அதுக்காக இவர் வாட்ச் டாக் மாதிரி இருப்பார். அதுக்குதான் வச்சுட்டு சட்டத்திலே இடம் இருக்கு. இப்ப இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சட்டம் வந்துருச்சு. இவர் கூட வாட்ச் டாக்னா புரியுதா உங்களுக்கு? க்ளோஸா ப்ராசிக்யூஷனை ஃபார் பண்ணி இவங்களுக்கு உதவி பண்ண சார், கரெக்டா போதா இல்லையா பாரு, அதுக்கு வேண்டி இவங்களுக்கு ஒரு கிளையண்டா இருப்பார். இவங்கெல்லாம் ஏழைகளுக்கு இல்லாம போயிடும். வசதி படைகளுக்கு மட்டும்தான் கிடைக்க முடியும். ஏழைகளுக்கு இது கிடைக்கல. ஏழைகளா இருந்தாலும் சத்தியமா கிடைக்கவே கிடைக்காது. அது ஏழைகளுக்கும் கிடைக்கிறது மாதிரிலாம் வாய்ப்பெல்லாம் வந்தா நல்லா இருக்கும். ரைட். வேற எதுவும் கேள்வி இருக்கா சார்? கேள்விகள். இதுல வந்து அந்த நீங்க சொன்னீங்கல அந்த வாய்ஸ் நோட், அது வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் சார். பாப்பா வந்து அப்ப தகப்பனுக்கு கொடுத்தது, அது ஏற்கனவே கோர்ட்ல கொடுத்து சார் கரெக்டா சீஸ் பண்ணிருக்காங்க. மொபைல் போனே எடுத்திருக்காது. விவோ வாட்ஸ்அப் சார், எனக்கு தெரியாது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். விவோ அப்படிங்கிறது கோர்ட்ல கொடுத்துருக்காங்க. கோர்ட் வந்து லேபுக்கு அனுப்புவா. லேப்னா ஃபாரன்சிக் லேபரட்டரி. அதுல போட்டு அவங்க வந்து எதுவும் அதுல கரெக்டா இருக்கு, அதாவது மெட்லிங் ஆர் எடிட்டிங்ல இல்லைங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அவங்கள வந்து 65B சொல்ல அது வேணும்பாங்க, சில பேர் எங்களை வேணான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க டெக்னிக்கலா அவங்கலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அட்வொகேட் வில் க்ளோஸ்லி ஃபாலோ. இஸ் an young lawyer, you will definitely, I have belief in him. செகண்ட்லி சார், தாமதம்னா நல்லா பார்க்கணும். தாமதம்னா ஒரு இலக்கு இருக்கும், அதுக்கு ஓடுறதுக்கு தாமதம்னா அந்த இலக்கே என்னன்னு தெரியாது. இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வழக்குல சார். அதே மாதிரி தெரிஞ்சு அபேட்மெண்ட்ல வரும்.
சூசைடையும் இவங்க சூசைடுக்கு டிமாண்ட் ஆஃப் டவுரியும் கொடுக்குறாங்கன்னு இருந்தது உண்மையே சொல்றாங்க. இவங்கெல்லாம் பணக்கார விட்டாளுங்க, பணக்காரன்னு சொல்ல முடியாது, பொருள் படைச்சவங்க, செல்வந்தர்கள். பொய்யவோ மிகைப்படுத்தி சொல்றதுக்கு எல்லாம் வேண்டிய வாய்ப்பெல்லாம் இல்லை. அதுக்கு வேண்டியது இருக்கு. ரெண்டாவது பச்சை பையன் ஒருத்தர், இவர் இஸ் a child witness. ஐயாவுக்கு எவ்வளவு வயது? 14 years. இஸ் a child. இவருடைய எவிடன்ஸை கண்டிப்பா கோர்ட்ல எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன், அட்வொகேட்டுக்கு சொல்லி கொஞ்சம் அந்த டிஎஸ்பியினுடைய மெயில் ஐடிக்கு நீங்க எழுதணும்னு சொல்லியிருக்கேன். மெயில் ஐடிக்கு ரிக்வஸ்டிங்கா எழுதுங்க, அவரை உள்ளத்தை பாதிக்காத மாதிரி, டோவரை டாமினேட் பண்ணி மிரட்டிடாம கொள்ளாம அந்த வாய்ஸ் ரொம்ப கைண்ட்லி ஹேவ் த சைல்டு விட்னஸ் நம்பர் 1, பிரின்சிபல் விட்னஸ் நம்பர் 2, பிரின்சிபல் அவங்களோட வைஃப் அண்ட் த பிரின்சிபல் விட்னஸ் இஸ் பிரதர். இவர்கிட்ட 2 மணி நேரம் அந்த பாப்பா பேசியிருக்கு. ஆஸ்திரேலியா, யுவர் இன் ஆஸ்திரேலியா, யூ வாஸ் இன் ஆஸ்திரேலியா. 2 மணி நேரம் பேசியிருக்கிறதுனால இவங்க எல்லாத்தையுமே இவங்களுடைய எவிடன்ஸை வந்து என்னைக்கும் பேப்பர் எடுத்து எழுதுவாங்க. எஸ்ஐ, இது தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லா சொல்றேன், எல்லா பொதுமக்களும் பார்த்துக்க, என்னைக்கு பேப்பர் எடுத்து எழுதுறாங்களோ எஸ்ஐ எழுதுவாங்க, இன்பெக்ட் எழுத, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பைசாவுக்கு லாயக்கு இல்லாது. இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆடியோ வீடியோல தான் ரெக்கார்ட் பண்ண, ஆடியோ வீடியோ இல்லைன்னா எழுத போகும்போது படிச்சு பார்த்தீங்கன்னா யார் சொன்னா மூஞ்சி பாவனா அது எழுத்துல இருக்குமா? இல்லை. இதுல பார்த்து இப்ப நான் பேசுறது அம்புட்டு அதில் எழுதிக்கிறீங்க. என்னுடைய உணர்வு, முகம், எக்ஸ்பிரஷன் எல்லாமே கோர்ட்டுக்கு தெரியும். ரியலா நடக்கிறத கொண்டு போய் அப்படியே கிராஃபிக்கா காட்ட போகும்போது அது சட்டத்துல இடம் இருக்கு. அது ரொம்ப நாளா வந்துருச்சு. இதை போலீஸ்ல பண்றதே கிடையாது. பண்ணிட்டு என்ன செய்வாங்க, இவங்களை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி அதை போட்டு காட்டணும். உதாரணத்துக்கு இதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், என்னோட இட்ட திருப்பி போட்டு காட்டுறீங்க, பாக்குறேன், பார்த்த பிறகு திருப்பி சார் எப்படி கரெக்டா இருக்கு, நான் என்னைய கேட்டீங்க, நான் சொன்னேன், திருப்பி போட்டு காட்டினீங்க, நான் பார்த்தேன், நான் என்ன சொன்னனோ அதே மாதிரி ரெக்கார்ட் ஆகிடும், ஒரு அட்டஸ்டேஷன் நான் கொடுப்பேன், அதை கொண்டு போய் கோர்ட்ல அவங்க போய் கொடுக்கணும். இதுதான் பண்ணணும் போலீஸ்ல. என்னைக்கு பேப்பர் எடுத்து எழுதுனா அது ஊரே மாத்திர வேலை. அது 161 எழுத பேப்பர் எழுதுவான், கீழே இவங்கள்ட்ட கையெழுத்து வாங்க மாட்டாங்க, எழுதுன இவங்கள்ட்ட கொடுக்கவும் மாட்டாங்க காப்பி, சட்டத்துல இடம் இல்லை. ஸோ நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். இதுன்னா என்னையும் நீங்க விசாரிக்கிறீங்க, நான் எனக்கு பின்னாடி ஒரு ஆள் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காரு, என்னுடைய டிரைவர், எனக்கும் ஒரு காப்பி கேட்டா கொடுப்பீங்க, கொடுக்க மாட்டீங்க, என் டிரைவர்கிட்ட இருக்கு, 2க்கும் இருக்கு. டோட்டலா பார்த்தோன்னா எத்தனை வார்த்தைன்னு வந்துடும், அதுல கீழே பார்த்தீங்கன்னா இத்தனை வார்த்தை வரும். அதுல மேனிப்புலேஷனுக்கு வாய்ப்பே இருக்காது. தட்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட், இவங்க மதர் இன் லா வந்து அந்த கைது பண்றதுல கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு. ஒண்ணும் இல்லையா சார், ரைட் சார், தாமதம்லாம் ஆகட்டும். இன்னைக்கு ஜெயில இருக்காங்களா இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயில போடுறதுனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இதுல அரெஸ்ட்ங்கிறத பெருசா எடுத்துக்கிட கூடாது. என்ன காரணம்னா, பெரிய இன்வெஸ்டிகேட்டரா இருந்தால் அரெஸ்ட் பண்ணாம ஓட விட்டு தான் நாங்க எவிடன்ஸ் எடுப்போம். அது உங்கள்கிட்ட பேச முடியாது. ஓட விட்டுக்கிட்டே இருப்போம், ஓட விட்டு எவிடன்ஸ் எடுப்போம், ஓட விட்டு அவன் அப்ஸ்காண்டி ஆகி ஃபியூஜிட்டிவ் ஆகி சொல்லலாம் எடுப்போம். அதை பேப்பரில் ஓப்பனா பேச முடியல. எனக்கு எவ்வளோ பெரிய இன்வெஸ்டிகேட்டர் என்னையும் சில பேர் குதறிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறிக்கிட்டு தான் இப்போ ரிட்டையர்ட் ஆன லைஃப்ல, ரிட்டையர் ஆன பிறகு 5 வருஷம் ஆகிப்போச்சு. கோயில்களுக்கு பார்க்குறேன், கோயிலுடைய தெய்வ விக்கிரங்களை அது சம்மந்தமாக பார்க்குறேன். இந்த மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ்ல ரொம்ப எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது பார்க்க போகும்போது, பழைய போலீஸ் ஆஃபீஸர் நான் ஒரு வழக்கை சேலத்தில் கையாண்டேன். அந்த வழக்கு வந்து செத்து போன பாப்பா வந்து 13 வயசு பாப்பா, ஸ்ரீமதின்னு சொல்லுவாங்க அவள் பேரு. அவள் ஆத்தா பேரு விஜயலட்சுமி. அவளுக்கு 23 வயசு. அந்த லாக்டேட்டிங் மாதிரி தானே பால் கொடுப்பா பாப்பா, அந்த ஸ்டேஜில் இருக்கா. அவளை ரேப் பண்ணி கொண்டு போட்டாங்க. 2ஐயும் கொண்டு போட்டு தீ வச்சு கொளுத்தி டவுரி சூசைட் அடிப்பிட்டான் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பியும் ஏடிஎஸ்பியும் ஒரு பொம்பளை டிஎஸ்பியும் எல்லாம் விசாரிக்கிறாங்க. 5வது நாள்ல எனக்கு எங்க எது செத்தாலும் வீடியோவும் போட்டோ காப்பியும் எனக்கு வரணும். போட்டோ காப்பியை பார்த்த உடனே 2:30 மணிக்கு ரிட்டையர் ஆவேன். விடிய காலையில 2:30 மணிக்கு காலையில ரிட்டையர் ஆகணும், படுக்கணும். காலையில 5:30க்கு எந்திரிப்பேன். 2:30 மணிக்கு பார்க்க போகும்போது ஐ டிடெக்ட் நோ திஸ் இஸ் மாட்டா, பிரிங் த கார், எடுத்துட்டு நேராக போறோம், ஏற்காடு போய் தூக்குறோம், எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் கொண்டு வரோம். மற்றது கேட்காதீங்க, கிளீனா கலன்னு சொல்றான். இன்னைக்கு அவனுக்கு 54 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். குற்றம் நடந்தது 2003. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அரெஸ்ட் ஆனதுலேருந்து அவன் வெளியவே வரல, வெயிலும் கிடையாது, ட்ரையல்ல அப்படியே ஒட்டி தண்டனை வாங்கி உள்ள வச்சிருக்கேன். என் கடமையை நான் ஒழுங்கா தான் செய்யறேன், சம்பளத்துக்காக நான் செய்யவே இல்லை. அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா, ஐடல் வின்சில் 29 மாசம் நான் வேலை பார்த்தேன், ஒத்த பைசா கூட சம்பளம் வாங்கல. நம்பவே மாட்டீங்க, தெய்வ சத்தியம். ஹைகோர்ட்டு எனக்கு 2.25 லட்சம் ரூபாய், 2,60,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதையும் நான் வாங்கிக்கல. பீத்துக்கிறதுக்காக சொல்லலை, இன்வால்மெண்ட் வேணும். என்ன மேலே போறோம், கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நல்லா ஒழுங்கா செலவழிச்சுட்டு உங்க மாதிரி ஆளுகள்கிட்ட மனுஷன் நல்ல வேண்டாவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா, அயோக்கியப்ப உள்ள ஒன்னா நம்பர் இந்த பீசக்காரன் போறான் பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேவலமானவங்க கிடையாது, குள்ளி அடிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஸோ அதுக்காக நான் செஞ்சிருக்கேன். போதும் சார். நெக்ஸ்ட், திருப்பவனம் இதுல அந்த நிகிதா வந்து அவங்கதான் காரணம், அந்த புகார் கொடுத்த நடிப்பில் அவங்கதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான அந்த தகவல்கள் போயிட்டு இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க?
மர்டருக்கு சார் இன்வெஸ்டிகேஷன் போறாங்க, ஹைகோர்ட்ல போறாங்க. இதுல எப்படி நீங்க சொல்றதுக்கு சார் பிரஸுக்கு நிகிதாவோ அந்த அம்மா கிக்கிதாவோ டக்கிதாவோ வாட் எவர் இட் இஸ், அந்த அம்மா வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறா, கையில கொடுக்குறான்னு, சாரி வெரி சாரி, அந்த அம்மா யாருன்னே தெரியாது, தகவல் போன் தகவலை வச்சு எஃப்ஐஆர் போட முடியாது, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கான் அந்த இன்ஸ்பெக்டர், நீங்க நேரடியா வந்து கூட இல்லாட்டி ஆன்லைன்ல ரிப்போர்ட் அனுப்புங்க அவர் சொல்லணும். இன்ஸ்பெக்டர் ஆன்லைன்ல வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நாளைக்கு கூட இந்த அம்மா காலையில வரலாம். வந்த பிறகு சார் நான் ஏற்கனவே ஆன்லைன்ல கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது அந்த ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்ணணும். நல்லா பாருங்க, இது வந்து மெசேஜ், நல்ல கேள்வி சார். இந்த மெசேஜ் தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லா போகட்டும். எந்த காவல் நிலையத்திலும் உங்களுக்கு ரசீது கொடுக்குறாங்களா? நீங்க ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரசீது கிடைக்குதா உங்களுக்கு? ரசீதுக்கு ஒரு விலை வாங்குறாங்க தெரியுதா இல்லையா? அது சொல்ல மாட்டேங்கிறீங்க. ரசீதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு, புரியலையா? பிரைஸ்னா மேற்படி சில்லற. அதான் நீங்க லஞ்சம்பிக நம்ம மேற்படி பாக்ஷீஸ் நம்ம இதுக்கு ரசீதுக்கு ஒரு வாட்டர் இருக்கணும். எப்பேர் காப்பி கொடுக்கணும்னா கொடுங்க சார், 10 ரூபா கொடுங்கன்னா இவரு வேற வழி இல்லாம கொடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரசீதுங்கிறதே கிடையவே கிடையாது. நல்ல கேள்வி சார். மதுரையில ஒரு ஐஜி வந்து சொல்றாரு எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் சிஎஸ்ஆர் கொடுங்கன்னு சொல்றாரு. அது ஹிந்து பேப்பர்ல பெரிய பேப்பர், அவங்களுக்கு லாயர்லாம் இருக்கிறாங்க, அதுல வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அநியாயம், நொந்துட்டு அதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரசீது. நீ யார் ரசீதை கொடுக்கறதுக்கு? ரசீதுன்னு சிஎஸ்ஆர் போறது நீ யாரு? ஏதோ ஒரு புண்ணியமா இப்போ ஒரு பைத்தியக்காரன் இந்த சிஎஸ்ஆர்னா ஒன்னு அந்த காலத்துல கண்டுபிடிச்சு கொண்டு போயிட்டா ஒரு டிஜிபி லெவல்ல மரியாதை எல்லாம் இல்லவே இல்லை. அவங்களுக்கு என்ன காரணம்? அதனால வந்த வினை என்னன்னா இந்த சிஎஸ்ஆர்ல இங்கிட்டும் பணம் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணாம கோர்ட்டுக்கு தெரிய சார், கோர்ட்டுக்குன்னா ஜுடிஷியல் நீதிமன்றத்துக்கு தெரியாம காவல் நிலையத்துல நடக்குது இல்லையா, எல்லாமே இல்லீகல். திருப்பி சொல்லுங்க. ஏதா இருந்தாலும் என்கொயரியோ எஃப்ஐஆரோ இன்வெஸ்டிகேஷனோ எதுவுமே யாருக்கு சொல்லணும்? மேஜிஸ்ட்ரேட், ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு வார்த்தை ரைட்டிங்ல போய் கொடுத்துடணும். அப்படின்னா இவங்க கொடுக்க ரிப்போர்ட்டை அடுத்த செகண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி கைது செய்யக்கூடிய கூட்டம் ரெஜிஸ்டர் பண்ணி குவிக்கஸ்ட் டயத்துல அரை மணி நேரத்துல கோர்ட்டுக்கு போயிடும். கோர்ட்டுக்கு போயிட்டா ஜுடிஷியல் ஓவர் சைட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அப்படின்னா அந்த மேஜிஸ்ட்ரேட்டோடைய கண்காணிப்புக்குள்ள உள்ள வந்துடும். அவருக்கு தெரிஞ்சிடும் ஒரு குற்றம் நடந்திருக்கு. அப்படின்னா எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பெயில் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவருக்கு ஒரு, ஏன்னா எக்கச்சக்கமா கிரைம் நடக்கு, சமுதாயத்துல பீஸ் போயிடுச்சு, அப்ப பெயில டைட் பண்ணணுங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்காங்க. ஆனா அது இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரி ஒரு டெலிவிஷன்ல இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதாவது எஃப்ஐஆர் போடாம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், என்கொயரி பண்ணலாம் சொன்னா எங்க நீங்க போவீங்க? ஒரு டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் பண்றீங்க, நீங்க பண்றாங்க, தப்பா சொல்லல சார், பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க. அது பெரிய நியூஸா வேற சொல்றாங்க. எஃப்ஐஆர் போடாம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், இல்ல என்கொயரி பண்ணலாம், அது பிரிலிமினரி இன்கொயரி இதெல்லாம் பண்ணலாம், சம்மன் வேற பண்ணலாம்னு வேற சொல்றாரு. டெட்லி இல்லீகல். அதைத்தான் நீங்க சொன்ன என்ன ஒரு திருப்போணத்துல செஞ்சது. கோர்ட்டுக்கு போகாம எஃப்ஐஆர்னா சார் கோர்ட்டுக்கு போய் ஆகணும். அப்படின்னா எஃப்ஐஆர் போடலாம் கோர்ட்டுக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்ப கோர்ட்டுக்கு தெரியாம என்ன செய்யறாங்க? களவாணித்தனமா இன்வெஸ்டிகேஷன், அந்த இன்வெஸ்டிகேஷன் ராங்ஃபுல் இன்வெஸ்டிகேஷன், இல்லீகல் இன்வெஸ்டிகேஷன். உடனடியா ஏவன் பண்ண அவனுக்கு மேல இருக்க சூப்பர்வைசர் ஆஃபீஸர் எஸ்பியை போட்டு சொல்லணும். அப்பதான் டைட்டா சார் பவர், கரப்ஷன் அப்சல்யூட் பவர், அப்சல்யூட்லி போலீஸ்ல இருக்கக்கூடிய பவர் எக்கச்சக்கமான பவர். இது பொதுமக்களை காப்பாத்துறதுக்காக கொடுக்க பவரை ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். அதுக்காக தான் போலீஸ் ஆஃபீஸர் வந்து எஸ்பியா இருக்கிறவன் என்ன செய்யணும்? வாட்ச் டாக்னா நாய் மாதிரி வாட்ச் பண்ணணும். அல்சேஷன் மாதிரி மைக்கிலே நான் கிடப்பேன், எங்க இருக்கு எக்கச்சக்கமான 57 போலீஸ் எங்க எந்த குற்றம் பண்றேன் எனக்கு தெரியாது, பேச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள என்னை போலீஸ் லூஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துல, எக்ஸ்ட்ரீம் போலீஸ் ஆஃபீஸர் வேற பேர சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா குற்றம் நடந்துடக்கூடாது. நீங்களே இருக்கிறீங்க சார், உங்களுடைய வருமானம் என்ன நான் கேட்க விரும்பல. உங்க வீட்டுல ஒரு குற்றம் நடந்துச்சு, அதை ரெஜிஸ்டர் பண்ணனா எவ்வளவு வருத்தப்படுவீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 8 பவுன் நகையை தாலி கொடிய 5 பவுன் நகையை வீட்டுல இருக்கிற பொம்பளையால அறுத்துட்டு போட்டான், உள்ள புந்து அடிச்சுட்டு போட்டான், அறுக்க போகும்போது இழுத்துருக்காக கத்தியை வச்சு கிழிச்சு விட்டான்னா எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணாம 4 நாள் 5 நாள் எல்லாமே சிஎஸ்ஆர் போட்டு விசாரிச்சேன்னா என்ன அநியாயம் இல்லை. ஸோ இது மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்போ பிரிலிமினரி என்கொயரிங்க போது 2வது பிஏ அப்படின்னு பண்ணிக்கிட்டு விட்னஸ் எல்லாம் சம்மன் பண்றாங்க. அது ரொம்ப ரொம்ப இல்லீகல். சம்மன் பண்ணக்கூடாது. ஏன்னா எஃப்ஐஆருக்கு 154 நம்பர் சொல்லுங்க. எஃப்ஐஆருக்கு அந்த பழைய கோடு 154 எஃப்ஐஆருக்கு. எஃப்ஐஆர் போட்ட பிறகு சம்மன் கூப்பிடுங்க, விட்னஸ் கூப்பிடுங்க, அது 160. 154 போடல, 166 எப்படி வரும்? 160 சம்மன் 154 போடலையே நீ அப்படின்னா கோர்ட்டுக்கே கொடுக்காம இல்லீகல், பேட்டன்ட்லி இல்லீகல். அது மாதிரி எங்க நடக்குதோ அந்த கவர்மெண்ட்ல இதெல்லாம் ஜீவோ போட்டு இந்த சிஎஸ்ஆரை வந்து பண்ணணும்னு நினைக்க கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால ஏதாவது ஒரு புண்ணியமா ஹைகோர்ட் ஜட்ஜி இந்த சிஎஸ்ஆருங்கிற இந்த சனியை முடிச்ச டாக்குமெண்ட்டை ஒழிச்சு இல்லீகல் சொல்லி எழுதி போட்டாங்கன்னா மிகப்பெரிய எல்லாரும் 10,000 பப்ளிக்கை கூட அந்த ஜட்ஜோட போட்டோவில் காலில் கூட கொண்டு கொடுக்குறாங்க. பெரிய விஷயம். லெப்ட்லயும் ரைட்லயும் இப்படி சில்லறை வாங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, கோர்ட்டுக்கு தெரியாம உள்ள தூக்கி போட்டு அடிக்கிறது. அதுல திருப்பூணத்துல எஃப்ஐஆர் இல்லாம தான் சார் அடிச்சது சொல்லுங்க.
எஃப்ஐஆர் போட்ட பிறகு அடிச்சாங்களா, எஃப்ஐஆர் இல்லாம அது உலகத்துக்கே தெரியுமே. எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா என்ன தோணும் சார்? எஃப்ஐஆர்னா பெரிய மண்ணாகல தகவலை ரெஜிஸ்டர் பண்ண கேஸு கிடையாது. அது புரிஞ்சுக்கிறணும். கேஸுங்கிறது சார்ஜ் ஷீட் போடும்போது கேஸு. தவறா பிரஸ்ல பேசுறாங்க, பல இடங்கள்ல பெரிய பெரிய பிரஸ்ல கேஸ் போட்டாங்க சார் அப்படின்னு. எஃப்ஐஆர் அது கிடையாது. தகவலை ரெஜிஸ்டர் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போயிடும். அது தகவலை ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பீங்க இல்லையா, அது போலீஸ் ரிப்போர்ட். அதை தான் சார்ஜ் ஷீட்டை பார்க்க சரிதானா? சார்ஜ் ஷீட் சொல்லக்கூடாது, போலீஸ் ரிப்போர்ட். அதுக்கு தான் கேஸ். கோர்ட்ல போடுறதுக்கு பேர் தான் கேஸ். நீங்க போட்டாலும் சரி, நான் போட்டாலும் சரி. ரைட், போதும் சார், நம்ம நிறைய பேசிட்டு. வணக்கம்.